Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கான important 1 mark questions பார்க்க போறோம். The largest number which divides 70 and 125 leaving the remainder 5 and 8 respectively. 70 டிவைட் பண்ணும்போது 5 ரிமைண்டரும் 125 வந்து அந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது 8ம் வரணும் அப்படின்னா அந்த நம்பர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பர்லயும் வர ரிமைண்டரை முதல்ல மைனஸ் பண்ணிக்கோங்க. 70ல 5 மைனஸ் பண்ண 65 கிடைக்குது. 125ல இருந்து 8 மைனஸ் பண்ணோம்னா 117 கிடைக்குது. அப்ப 65ஐயும் 117ஐயும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுன்னு உங்களுக்கு கேட்கறாங்கன்னு அர்த்தம். அப்ப இது ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிச்சா நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ 65 117 ரெண்டுத்துக்கும் டிவிஷன் இது 5 டேபிள்ல வரும். 1s are 3s are 13 prime நம்பர். இது வந்து ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல வருமானு செக் பண்ணும்போது கடைசி நம்பர் ஈவனான்னு பாருங்க, வராது. ஸோ நெக்ஸ்ட் 3 டேபிள்னா 7 + 1 8 8 + 1 9. அப்போ கண்டிப்பா 3 டேபிள்ல டிவைட் ஆகும். 3 3s are 9 பேலன்ஸ் 2 9s are. திருப்பி 3 டேபிள்ல 1 டைம் 3 டைம் 13 டைம்ஸ் கிடைக்குது. அப்ப 65 அப்படின்ற நம்பரை வந்து 5 × 13 117ன்றத வந்து 3 × 3 × 13 அப்படின்னு எழுதிட்டோம்னா நமக்கு காமனா வர நம்பர் வந்து 13 தான். அப்ப HCF வந்து 13. அப்ப 13 டேபிள்ல தான் 65யும் 117 டிவைட் ஆகும். அதே மாதிரி 70யும் 125 டிவைட் பண்ணா ரிமைண்டர் அவங்க சொன்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two positive integer a and b are written as a is equal to x³ y squared, b is equal to xy³ கொடுத்திருக்காங்க. இதோட HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே HCF அப்படின்றது நம்மளுக்கு ஸ்மால் நம்பர் தான் ஆன்சரா வரும். LCM அப்படின்றது தான் நம்மளுக்கு பிக் நம்பர் ஆன்சரா வரும். ஏன்னா இது வந்து மல்டிபிள்ஸ், இவங்க வந்து ஃபேக்டர்ஸ். அதனால எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அதை உட்காந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க, நம்ம இதை டைரக்டாவே எழுதிடலாம். b is equal to xy³ அப்படின்னு இருக்கு. இது xோட பவர் 3, இது xோட பவர் 1. கொஸ்டின்ல HCF தான் கேட்டிருக்காங்க. HCFனா கண்டிப்பா ஸ்மால் தான் எடுக்கணும். x⁻3க்கும் x⁻1க்கும் ஸ்மால் x⁻1 தான். y⁻3 y⁻2 ரெண்டுத்துக்கும் ஸ்மால் எதுன்னு பாத்தீங்கன்னா y⁻2 தான் ஸ்மால். சப்போஸ் கொஸ்டின்ல LCM உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா பிக் பவர் எடுங்க. x⁻3 தான் பெருசு, y⁻3 தான் பெருசு அப்படின்னு நம்ம எடுக்கணும். இதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாலினாமியல்ஸ்ல இருந்து பார்க்கலாம். The number of polynomial having zeros -2 and 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பாலினாமியல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அது வந்து குவாட்ரட்டிக்கா இருக்கலாம், கியூபிக்கா இருக்கலாம், பை குவாட்ரட்டிக் பாலினாமியலா இருக்கலாம். -2ம் 5ம் வர்ற மாதிரி நம்மளால நிறைய பாலினாமியல்ஸ் எழுத முடியும். மோர் தென் 3 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின்ல பாருங்க, இங்க ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ax³ bx² cx + d. One of the zeros of the cubic polynomial 0 இருந்தா what is the product of other two zeros அப்படின்னு கேட்டிருக்காங்க. So let us take alpha, beta and gamma. இது வந்து 3 zeros அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஒரு ஜீரோ வந்து 0ன்னு எடுத்துக்கணும். alpha is equal to 0 இருந்தா what is the product of other two zeros அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட்னா பீட்டாவையும் காமாவையும் மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் வரும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. கியூபிக் ஈக்குவேஷனோட 3 கண்டிஷன் இதான். இதுல எதை அப்ளை பண்ண ஆன்சர் வரும்னு மட்டும் யோசிச்சா போதும். சப்போஸ் முதல் ஈக்குவேஷன்ல ஆல்பாக்கு 0 போட்டா நமக்கு பீட்டா பிளஸ் காமா தான் கிடைக்கும். ஆனா அவங்க நம்மளோட சம் கேக்ல ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன்ல ஆல்பாக்கு நம்ம 0 போட்டோம்னா 0 × anything 0க்கு தான் ஈக்குவேட் ஆகும், பீட்டா காமா கிடைக்காது. அதனால கண்டிப்பா நம்ம இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஆல்பா வர பிளேஸ்ல எல்லாம் 0 போடணும். அப்ப ஆல்பா × பீட்டாவும் 0 ஆயிடும், ஆல்பா × காமாவும் 0 ஆயிடும். அப்ப இந்த பீட்டா × காமா மட்டும் தான் கிடைக்கும். இப்ப பீட்டா காமா is equal to c/a அப்படின்னு நம்ம எழுத போறோம். இங்க c-க்கு பதிலா c தான் கொடுத்திருக்காங்க, a-க்கு பதிலா a தான் கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, pair of linear equationல இருந்து one equation of pair of dependent linear equation is this. The second equation can be எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிபெண்டன்ட் லீனியர் ஈக்குவேஷன். டிபெண்டன்ட் அப்படின்னா மெனி சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது கோஇன்சிடென்ட் லைன்ஸ், அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிபெண்டன்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிபெண்டன்ட் சொல்யூஷனோட பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ரேஷியோவும் சேமா இருக்கும். a1/a2, b1/b2, c1/c2 மூணுமே ஈக்குவலா இருந்தா தான் அதை நம்ம வந்து டிபெண்டன்ட் சொல்யூஷன் மெனி சொல்யூஷன் சொல்லுவோம். அப்போ இதோட இன்னொரு ஈக்குவேஷன் வந்து ஒரே நம்பரால மல்டிப்ளா இருந்தா அதுதான் கரெக்டான ஆப்ஷன். இப்போ இதுல இருக்க எல்லா ஆப்ஷன்லயும் இப்போ முதல்
முதல் ஆப்ஷன் கரெக்டான்னு பார்க்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற -5 வந்து இங்க +10 ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, -2ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க. சோ இதை -2ஆல மல்டிபிள் பண்ணா 7ஐயும் -2ஆல தான் மல்டிபிள் பண்ணணும். ஆனா 7 -2ல மல்டிபிள் பண்ணா -14 வரும். அப்ப இது உங்களோட ராங் ஆப்ஷன். சோ அதே மாதிரி இங்க +10 தான் வந்திருக்கு டி ஆப்ஷன்ல. இது +10 வந்தா இது -14 கிடைச்சிருக்கு. இங்க மல்டிபிள் பை -2 பண்ணிருக்காங்க. சோ இங்க -4 அப்படின்னு வந்திருக்கு. சோ டி ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. சோ மத்த ரெண்டும் கூட ராங் தான். ஏன்னா -5 -10 மாத்திரம் இன்ட்டு +2 பண்ணிருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் +2 பண்ணிருக்காங்களான்னு பார்த்தாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சோ இதுக்கு டி ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. இதுல பாருங்க பேர் ஆஃப் ஈக்குவேஷன் y = 0 y = -7 இருந்தா அதுக்கு எந்த மாதிரியான சொல்யூஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து y ஆக்சிஸ் இது x ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ y = 0 அப்படின்றது உங்களோட x ஆக்சிஸ் தான் குறிக்கும். x ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா y = 0. அதே மாதிரி y = -7 அப்படின்றது -7 y யோட -7 வழியா ஒரு லைன் போட்டு அது y = -7. இந்த ரெண்டு லைனும் பாருங்க பேரலலா இருக்கு. அதனால இது நோ சொல்யூஷன்ல தான் வரும். அதே மாதிரி அடுத்த क्वेश्चन பாருங்களேன். கிராஃபிக்கலா x = a-வும் y = b-யும் வரைஞ்சோம் அப்படின்னா லைன்ஸ் எப்படி வரும், கோயின்சைட் ஆகுமா, பேரலலா வருமா, இல்ல இன்டர்செக்டிங்கா வருமா? இன்டர்செக்டிங்கா வந்து எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ x = a-னா x ஆக்சிஸ்ல இதான் x ஆக்சிஸ். x ஆக்சிஸோட a வழியா ஒரு லைன் இப்படி பாஸ் பண்ண வச்சோம்னா அந்த லைனுக்கு பேரு x = a. y = b-னா y ஆக்சிஸோட b-ன்ற பாயிண்ட் எடுத்து அந்த b-ன்ற பாயிண்ட் வழியா இப்படி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதுதான் y = b. இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் ஆகுறாங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், a, b-ன்னு எழுதுவோம். ஏன்னா x ஆக்சிஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்ப டி ஆப்ஷன் தான் கரெக்ட். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து பார்க்கலாம். 1/2 is the root of the equation, then find the value of k. 1/2 வந்து இந்த ஈக்குவேஷனோட ரூட்னு கொடுத்தாங்கன்னா x ஓட பிளேஸ்ல 1/2 சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 1/2² பிளஸ் k into 1/2 இந்த பக்கம் இருக்கிற -π/4 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா +π/4 ஆயிடும். சோ இதை ஸ்கொயர் பண்ணா 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணா 4 பிளஸ் இங்க k/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் 5/4 இருக்கு உங்ககிட்ட. இங்க எல்சிஎம் எடுத்துட்டா 4க்கும் 2க்கும் எல்சிஎம் 4 தான். ஆல்ரெடி 4 இருக்கிறதுனால இது 1 பிளஸ் இங்க வந்து இன்டூ 2 பண்ணணும். அப்ப இங்கே இன்டூ 2 பண்ணிருப்பாங்க. இப்ப 2k which is equal to 5/4. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி டினாமினேட்டர் இருந்தா அதை கட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்ப 2k is equal to +1 அந்த பக்கம் போனா -1 ஆயிருக்கும். 2k is equal to 4, k is equal to 4/2 எழுதிட்டு கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 ஆன்சர் கிடைக்குது. k யோட வேல்யூ வந்து அப்போ 2 தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த क्वेश्चन பாருங்க. which of the following equation has sum of its root வந்து 3 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதை ஃபேக்டரைஸ் பண்ணி sum of the root ஆட் பண்ணி பார்க்காதீங்க. சம்மோட பேசிக் ஃபார்முலா என்ன, -b/a. -b/a யோட வேல்யூ 3 வந்ததுன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல -b/a என்னன்னு பார்க்கலாம். -3/2 கிடைக்குது. ஆனா நமக்கு சம் 3 வரணும். அப்ப இது ராங் ஆப்ஷன். பி ஆப்ஷனுக்கு -b/a போடுங்க. -3/-1 ஆப்ஷன் வந்து கரெக்டா 3 வந்துச்சு. அப்ப செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான். சி அண்ட் டி வேணா அப்படியே மைண்ட்ல செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் எல்லாமே இந்த மாதிரி ரூட்ல கொடுத்துற எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். -b/a மைனஸ் போட்டு பிக்கு பதிலா கொஸ்டின்ல ஒரு மைனஸ் இருக்கு, -3/√2 போடணும். டிவைடட் பை ஏயோட வேல்யூ √2 அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டர்ல இந்த மாதிரி ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா அத மேல ஃபிராக்ஷன் கீழே வந்து ஃபிராக்ஷன் ஃபார்ம் எழுதிட்டு கீழே இருக்க ஃபிராக்ஷனை மேல கொண்டு போகணும். மேல 3/√2 கீழே இருந்து வந்த √2/1 மேல போனா 1/√2 ஆயிருக்கும். √2 into √2 வந்து 2 வரும். 3 1s are 3, √2 into √2 2, 3/2 அப்படின்னு ஆப்ஷன் கிடைக்குது. ஆனா நமக்கு சம் வந்து 3 தான் கொடுத்திருந்தாங்க. இதுவுமே 3/3 பண்ணும்போது 1 தான் வருது. அப்ப சம் 3 வர்ற ஒரே ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் தான். அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருந்து if the common difference is 5, d is equal to 5 இருந்தா what is a18 minus a13 அப்படின்னு கேட்டிருக்காங்க. a18 அப்படின்றத நம்ம வந்து a plus n minus 1 into d படி 18 minus 1 17d ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் 13th term வந்து a plus 13 minus 1dன்றதுனால 12d ன்னு எழுதிக்கலாம். கண்டிப்பா பிராக்கெட் போடுங்க. அப்புறம் பிராக்கெட் உள்ள மைனஸ் வந்து உள்ள போகும்போது ரெண்டு பேருக்குமே மைனஸ் வரும். அப்ப a plus 17d minus a minus 12d அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் ஏவும் பிளஸ் ஏவும் கட் ஆயிடும். 17dயும் 12dயும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 5d கிடைக்குது. டிக்கு தான் 5 சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்காங்களே, அதனால 5 into 5 அப்ளை பண்ணா 25 தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். உங்களோட சி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து பாருங்க, the fourth term from the end of the AP கேட்டிருக்காங்க. end of the AP னா பின்னாடி இருந்து வரும்போது fourth term எதுன்னு கேட்டிருக்காங்க.
ஃப்ரம் த எண்டுக்கு வந்து கடைசி டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுக்கணுன்றது எல்லாரும் கரெக்டா எடுத்துடுறாங்க. ஆனா அந்த டிஎம்எஸ் பண்ணிடுறீங்க. அதை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃப்ரம் த எண்டுன்னு கேட்டாலே நீங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அதாவது L மைனஸ் n-1 into d அப்படின்னு நம்ம டைரக்ட் ஃபார்முலா இருக்கு ஏபிக்கு. இதை நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா மிஸ் ஆகாது. கொஸ்டின்ல கொடுத்திருக்க ஏபில இருந்து முதல்ல ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் -11 கொடுத்திருக்காங்க. டின்றது காமன் டிஃபரன்ஸ் செகண்ட் டேர்ம், அதாவது A2 மைனஸ் A1 பண்ணாதானே டிஃபரன்ஸ் கிடைக்கும். A2 வந்து -8, இந்த மைனஸ் வந்து ஃபார்முலா ஓடுது. A1 வந்து திருப்பியும் -11 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணா -8 + 11 கிடைக்கும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா 3, டியோட வேல்யூ 3 தான். இப்போ ஃபோர்த் டேர்மை நம்ம கண்டுபிடிக்க போறோம். L வந்து கொஸ்டின்ல லாஸ்ட் டேர்ம் 49 -n-1 ஃபோர்த் டேர்ம்ன்றதுனால n-க்கு 4 போட்டு -1 டிக்கு பதிலாக நம்ம 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 49 -4 -1 3 3 are 9. 49ல 9 மைனஸ் பண்ணா 40 தான் உங்க கரெக்ட் ஆப்ஷன். பி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ட்ரையாங்கிள்ஸ்ல இருந்து the length of the diagonals of a rhombus 16 and 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டயகனலோட லென்த் டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களோட ராம்பஸ்ல. ஸோ இதோட லென்த்தை நம்ம வந்து 16 அப்படின்றத 8 ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா டயகனல் பைசெக்ட் ஈச் அதர். 12ன்றத வந்து இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6ன்னு ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம் டயகனல்ல இருந்து. இப்போ கொஸ்டின்ல அவங்க வந்து லென்த் ஆஃப் த சைடு தான் கேட்கறாங்க, ஒரே ஒரு சைடை தான் கேட்கறாங்க. ராம்பஸ்ல டயகனல் பைசெக்ட் அட் 90 டிகிரி அப்படின்றது ரூல். இது 90 டிகிரியா இருக்கிறதுனால இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இந்த சைடை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஹைபாட்டனஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் பிளஸ் சைட் ஸ்கொயர் அப்படின்றது தான் நம்மளோட ஃபார்முலா, உங்களோட பித்தாகரஸோட ஃபார்முலா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 + 36 வருது. அப்போ 100. அப்போ இங்க இருக்க ஸ்கொயர் அங்கே போனா ரூட் ஆகும். ரூட் 100 வெளியில எடுத்தா 10 வரும். அப்போ 10 சென்டிமீட்டர் அப்படின்றத உங்களோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ட்ரையாங்கிள் ஏபிசியும் இடிஎஃப்பும் சிமிலர் and ABC is not similar to DEF இருந்ததுன்னா then which of the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இது எதை அவங்க சிமிலர்னு கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷன் எழுதிக்கலாம். எழுதிட்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட எல்லா சைடும் ப்ரொபோர்ஷனல்னு நமக்கு தெரியும். இதுல முதல் 2 ஆல்பபெட் யாரு? ஏபி. அப்ப ஏபி பை இங்க முதல் 2 ஆல்பபெட் யாரு? இடி. அதை எழுதிக்கலாம் இடி which is equal to அடுத்த 2 ஆல்பபெட் இங்க டிசி, இங்க அடுத்த 2 ஆல்பபெட் வந்து டிஎஃப். ஈக்குவல் டு இங்க ஃபர்ஸ்டும் லாஸ்டும் எடுத்தா ஏசி, இங்க ஃபர்ஸ்டும் லாஸ்டும் எடுத்தா இஎஃப். இந்த ப்ரப்போர்ஷன் வந்து எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இதுல இதெல்லாம் அப்ளை பண்ணி தான் இந்த வேல்யூஸ் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. இதை அப்படியே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். முதல் ஆப்ஷன்ல பிசியும் இஎஃப்பும் மல்டிப்ளை இருக்கு. பிசி இங்க இருக்கு, இஎஃப் இங்க இருக்கு பாருங்க. அப்ப இஎஃப் வந்து இங்க மேல எடுத்துட்டு வந்து மல்டிப்ளை போட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த டிஎஃப் இல்லைன்னா எஃப்டி ஏசி கூட போயிருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்க கரெக்டா தான் எழுதியிருக்காங்க. இது ட்ரூ தான். அதே மாதிரி ஏபியும் இஎஃப்பும் மல்டிப்ளை இருக்கு. ஸோ ஏபி இங்க இருக்கு, இங்க இருக்கிற இஎஃப் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த டிஇ அதாவது இடி வந்து அங்க போயிருக்கும். ஸோ இதுவுமே கரெக்ட் தான். தேர்ட் ஆப்ஷன்ல பிசியும் டிஇயும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ பிசி இங்க இருக்கு, டிஇ இங்க இருக்கு, இது ரெண்டும் மல்டிப்ளை இருக்கு. அப்ப இந்த சைடு ஏபியும் டிஎஃப்பும் தான் வந்திருக்கணும். ஆனா ஏபியும் இஎஃப்பும் கொடுத்துருக்காங்க, தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப சி ஆப்ஷன் தான் நாட் ட்ரூ. இதான் ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். சி ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க. the distance of a point P 2,3 from x axis. x axisல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும்னு கேக்குறாங்க. சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் நீங்க கிராஃப்ல பிளாட் பண்ணணும் அப்படின்னா இங்க 2லயும் இங்க 3லயும் இங்க பிளாட் பண்ணுவீங்க. இதுதான் ஆக்சுவலா 2,3. இந்த 2,3ன்ற பாயிண்ட் எக்ஸோட ஆக்சஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா இந்த லென்த்தை தான் அவங்க கேக்குறாங்க. இது கண்டிப்பா 2 யூனிட்டா இருக்காது, 3 யூனிட்டா இருக்கும். ஏன்னா இந்த ஒய் இது வந்து ஆக்சுவலா ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒய் ஆக்சிஸ்ல இங்க 3னா இந்த இடத்துல கண்டிப்பா 3 யூனிட் இருக்கும். இங்க 2னா இங்க வந்து 2 யூனிட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் கேட்டாலும் சரி, ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் கேட்டாலும் சரி, வேல்யூ அப்படியே மாறி வரும். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு 3 தான் சொல்லணும். ஒய் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்கும் போது தான் நம்ம 2 சொல்லணும். ஸோ சி தான், பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. P A,3,4 is a midpoint of the line segment joining Q and R. Qவையும் ஆரையும் கனெக்ட் பண்ற லைன் செக்மெண்டோட மிட் பாயிண்ட் தான் P அப்படின்னா இந்த ஏ வேல்யூ என்ன வரும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. Qக்கும் ஆருக்கும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணா அதோட ஆன்சர் A/3,4 இருக்கும் அப்படின்றது அதோட அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து x1 y1 ஒன்னும், ரெண்டாவது பாயிண்ட் x2 y2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x1 + x2/2, y1 + y2/2.
இது அப்ளை பண்ணா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் அதோட மிட் பாயிண்ட் வந்து a/3, 4 தான் இருக்கும். x1 plus x2 by 2ல -6 -2/2 y1 plus y2 by 2 நம்ம எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு இந்த x கோஆர்டினேட்ல தான் இந்த a இருக்கு. அப்படியே எழுதினாலும் நம்மளுக்கு 5 plus 3/2 தான் வரும். 8/2 4க்கு 4 ஈக்குவல். அதனால நமக்கு எந்த யூஸும் இல்லை 1 மார்க்ல. இது -8/2 is equal to a/3. இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ் ஈக்குவல்னு வரும்போது இதுவும் ஈக்குவல் இதுவும் ஈக்குவல் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இங்கே a வேல்யூ தான் வேணும். டிவைட்ல இருக்க 3 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும்? மல்டிபிள் ஆயிடும். இதை வந்து கேன்சல் பண்ணா 4 -4 இங்க இருக்கு. மல்டிபிள் பை 3 கிடைக்குது. அதான் a வேல்யூ. அப்போ -12 அப்படின்றது தான் உங்களோட a-யோட கரெக்டான வேல்யூ. அது உங்களோட b ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிகோனோமெட்ரில இருந்து பாருங்க. 4 டைம் tan θ is equal to 3 இருந்தா 4 sin minus cos 4 sin plus cos கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நமக்கு நல்லா தெரியும். tan θ is equal to மல்டிபிள் இருக்க 4 இங்க எடுத்துட்டு வந்தா டிவிஷனுக்கு வரும். tan θ 3/4 தான். ஸோ டேனுக்கு ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதோட ஹைபார்டினஸை கண்டுபிடிச்சி சைன் அண்ட் காஸ் அந்த வேலை கண்டிப்பாக எக்ஸாமில் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இருக்கிற கொஸ்டினை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் மாத்திரக்கு என்ன வழின்னு பாருங்க. சைனும் காசும் தான் இருக்கு. சைனை காசால டிவைட் பண்ணால் நமக்கு டேன் கிடைச்சிடும். அதனால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் காசால டிவைட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நியூமரேட்டரில் வந்து 4 sin θ இருக்கு, கீழே ஒரு cos θ எழுதிக்கலாம். மைனஸ் இங்கே பக்கத்தில் cos θ இருக்கு, இங்கே கீழே cos θ. மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால டிவைட் பண்ணும்போது அதோட வேல்யூ கண்டிப்பா மாறாது. நம்ம மல்டிபிள் அண்ட் டிவைட் பை த சேம் நம்பர் பண்றதா தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்மளால கொஸ்டினை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த காஸ் கட்டாய் 1 ஆயிடும், இந்த காஸ் கட்டாய் 1 ஆயிடும். இதுல சைன் பை காஸ்ன்றதை நம்ம என்னன்னு எழுதிடலாம்? டேன்னு எழுதிடலாம். அப்போ 4 tan θ -1 இங்க வந்து 4 tan θ +1 கிடைச்சிச்சு. tan θ வேல்யூ நம்ம கிட்ட ஆல்ரெடி கொஸ்டின்ல இருக்கிறதுனால டைரக்டா 4 × 3/4 -1 4 × 3/4 +1 எழுதிக்கலாம். இந்த 4 கட் ஆயிடும், இங்கேயும் 4 கட் ஆயிடும். மேல 3 - 1 2னும் கீழே 3 + 1 4னும் எழுதிடலாம். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1/2 1/2 உங்களோட சி ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, sin - cos 0வா இருந்தா sin power 4 + cos power 4க்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த மைனஸ் cos θ அந்த பக்கம் எடுத்துட்டு போனா பிளஸ் cos θ ஆகும். இப்போ sin θ is equal to cos θ அப்படின்னு எழுதிக்கலாம். இத வந்து எல்லாமே வேல்யூ பாருங்களேன், வெறும் இன்டெகிரல் வேல்யூ, வெறும் நியூமெரிக்கல் வேல்யூ தான் இருக்கு. அப்போ இது கண்டிப்பா ஆங்கிள் ஃபார்ம் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. சைனும் காசும் எப்போ ஈக்குவலா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரியில தான் ரெண்டு பேருக்கும் சேம் வேல்யூ வரும். அதுவும் உங்களோட 1/√2 தான். ஸோ எங்கெல்லாம் தீட்டா வருதோ அங்கெல்லாம் 45 டிகிரின்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப சைன் பார் 4 45 டிகிரி பிளஸ் காஸ் பார் 4 45 டிகிரின்னு எழுதிக்கோங்க. 45 டிகிரியோட டேபிள் வேல்யூ 1/√2 பவர் 4, இங்கேயும் 1/√2 பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். √2 பவர் 4 அப்படின்னா √2 வந்து 4 தடவை எழுதணும். √2 √2ன்னு சொல்லி எல்லாத்தையும் மல்டிபிள் பண்றோம். 2 ரூட்டுக்கு ஒரு 2 வரும், இந்த 2 √2க்கு 2 வரும். அப்ப 2 2s தான் 4 தான். அப்ப 1 பவர் 4 1 வந்துடும். √2 பவர் 4 பண்ணா 4 கிடைக்கும். இது 1, இங்க 4 தான். டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நியூமரேட்டர் அப்படியே ஆட் ஆயிருக்கும். அப்ப 2/4ன்னு கிடைக்குது. கேன்சல் பண்ணா 1/2 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த அப்ளிகேஷன் ட்ரிகோனோமெட்ரில இருந்து ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். a pole 6 மீட்டர் ஹை cast a shadow of 2 மீட்டர் லாங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு போல் இருக்கு, அதோட லென்த் வந்து 6 மீட்டர் இருந்தது. அதோட ஷேடோ கீழே விழுது. அந்த ஷேடோவோட லென்த் வந்து 2√3 அப்படின்னு இருந்துச்சுன்னா வாட் இஸ் த சன்ஸ் எலிவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சன் இங்க டாப்ல இருக்கும். அப்ப இதுதான் உங்களோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இந்த ஆங்கிள் தான் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த தீட்டால இருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் சைடும் நமக்கு தெரியும், அட்ஜசன்ட் சைடும் நமக்கு தெரியும். நமக்கு ஹைபார்டெனஸ் தான் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச வேல்யூவை யூஸ் பண்ணி tan θ is equal to opposite by adjacent எழுதிக்கலாம். ஸோ ஆப்போசிட்க்கு பதிலாக கொஸ்டின்ல 6 இருக்கு, அட்ஜசன்ட்க்கு பதிலாக 2√3 இருக்கு. 1s are 3s are கேன்சல் பண்ணிக்கலாம். 3/√3 கிடைக்கும். 3/√3 நமக்கு எந்த டேபிள் வேல்யூமே இல்லை. ஆனா நம்ம 3 வந்து √3 × √3 ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டு கீழே இருக்க ஒரு √3 இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். இல்ல மல்டிபிள் அண்ட் டிவைட் பை √3 பண்ணிட்டா கூட கீழே 3 வந்து கேன்சல் பண்ணும். அப்படி பண்ணாலும் கரெக்ட் தான். இப்ப டேனோட எந்த டேபிள் வேல்யூக்கு √3 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா tan 60 டிகிரி வந்து √3 கிடைக்கும். அப்ப தீட்டாக்கு நேரம் நமக்கு கிடைக்கிற ஆங்கிள் என்னது? 60 டிகிரி தான். அப்ப தீட்டா வந்து 60ன்றதான் கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து சர்க்கிள் பாருங்க. இஃப் த ரேடியை ஆஃப் 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா சர்க்கிள் வித் சேம் சென்டர்னு அர்த்தம். ஒரு சர்க்கிளோட சென்டர்ல இருந்து இப்படி 2 சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க, அதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்.
radius வந்து ஒன்னு 4 ஒன்னு 5 இருந்தது. Then the length of each chord of one circle which is tangent to the other circle கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு சர்க்கிளுக்கு கார்டா இருக்கணும், அதே லைன் இன்னொரு சர்க்கிளுக்கு டான்ஜென்டா இருக்கணும்னா இப்படி வரைஞ்சிக்கலாம். இந்த லைன் வந்து பெரிய சர்க்கிளுக்கு ஒரு கார்டு, ஆனா சின்ன சர்க்கிளுக்கு ஒரு டான்ஜென்ட். இந்த கார்டோட லென்த்தை தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்கிளோட சென்டர்ல இருந்து சின்ன சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ், பெரிய சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் வரீங்க. பெரிய சர்க்கிளோட ரேடியஸை கார்டோட எண்ட் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணுங்க. இப்போ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 5, சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 4. எப்பவுமே வந்து டான்ஜென்ட்டும் ரேடியஸும் 90 டிகிரில மீட் பண்ணிருக்கோன்றதுனால இது 90. இந்த ஒரு ஹாஃபை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பித்தாகரஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஹைபாட்டனஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ரூல்ல 25 - 16 9 வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ 3 கிடைச்சிரும். அப்ப எக்ஸோட வேல்யூ 3னா இந்த லென்த் எக்ஸா இருந்தா இந்த லென்த்தும் கண்டிப்பா எக்ஸா தான் இருக்கும். அப்ப கார்டோட லென்த், இப்ப இது ஏபி அப்படின்னா ஏபியோட லென்த் 3 + 3 6 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டயக்ராம்ல ஏஓபி 125 இருந்தா சிஓடி இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் கிடையாது. ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் மீட் பண்ணாதான் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல்னு வரும். ஆனா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனே கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி தான். உங்களோட சர்க்கிள் சாப்டர்ல கடைசி ரூல் வந்து அதான். இப்ப ஏதோ ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கு, இது வந்து ஒரு சர்க்கிளை வந்து இப்படி கண்டெயின் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட் சைட்ஸ் சப்டெண்ட் சப்ளிமெண்டரி ஆங்கிள் அட் த சென்டர் அப்படின்னு ஒரு ரூலே இருக்கு. இப்போ இந்த மாதிரி இப்படி ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்றாங்க. அதாவது இந்த சைடு இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இந்த சைடு இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா டெஃபினட்டா 180 டிகிரி தான் வரும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ஏஓபி அப்படின்றதையும் சிஓடி அப்படின்றதையும் ஆட் பண்ணா டெஃபினட்டா 180 தான் வரும். ஏன்னா ஏபியும் சிடியும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரலா இருக்கிறதுனால ஆப்போசிட் ஆங்கிள், ஆப்போசிட் சைட் சப்டெண்ட் சப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி படி இது +125, அந்த பக்கம் எடுத்துட்டு போனா -125 ஆகும். ஸோ 180ல இருந்து 125 மைனஸ் பண்ணா அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 55 டிகிரி கிடைக்குது. 55 உங்களோட டி ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ல இருந்து ஏரியா ஆஃப் அ லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் தட் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் இன் ஏ செமி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு செமி சர்க்கிள் எடுத்துக்கலாம். செமி சர்க்கிள்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செமி சர்க்கிள்ல வைக்கிற பெரிய ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம நிறைய ட்ரையாங்கிள் நம்மளால இதுல வரைய முடியும். ஆனா இதுல இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பார்த்தா சென்டர்ல வருது. இப்ப இது கூட ஒரு ட்ரையாங்கிள் தான், இப்படி வரையலாம். இந்த மாதிரி நிறைய ட்ரையாங்கிள் இந்த பக்கம் கூட வரைய முடியும். ஆனா இந்த சென்டர்ல வச்சு நம்ம வரையும் போது தான் நம்மளுக்கு இருக்கிறதுல பெரிய ட்ரையாங்கிள் கிடைக்கும். அவங்க லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து வர, ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து 2 ரேடியஸ் இருக்கு, இதுவும் இதுவும். ஸோ 2r இல்லைனா டயமீட்டர்னு சொல்லிக்கலாம். இதோட ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிளும் r தான். ஏன்னா ஒரு காம்பஸ் வச்சு இப்படி சர்க்கிள் போடும் போது இதுவும் ரேடியஸ்ல தான் வரும். அப்ப ½ × பேஸ் × ஹைட் அப்படின்றது ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. ½ அப்படியே இருக்கு, பேஸுக்கு பதிலா 2 ரேடியஸ் இருக்கு, அதனால 2r, ஹைட்ல ஒரு r இருக்கு, அதனால r. 2 2 கட் ஆயிடும். அப்ப r² தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, if the perimeter of the circle is equal to that of a square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. that of a square அப்படின்னா perimeter of the circle-ம் perimeter of the square-ம் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. perimeter of the circle-ன்றது circumference of the circle. 2πr is equal to perimeter of the square-ன்றது வந்து 4 times side, 4 side, 4 × s ன்னு எழுதிக்கலாம். கொஸ்டின் உங்களை என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியாஸ்? அப்போ அவங்க 2 பேரோட ஏரியாவோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சர்க்கிள்க்கும் ஸ்கொயருக்கும் உள்ள ஏரியாவோட ரேஷியோ. சர்க்கிளுக்கு πr², சைட் இன்ட்டு சைடு அப்படின்றது வந்து ஸ்கொயரோட ஏரியா. இதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வேற யூனிட் இருக்கு, இங்கே வேற யூனிட் இருக்கு. நம்மளால டேரக்டா எந்த கேன்சலேஷனும் பண்ண முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஆர் வேல்யூ இல்லைன்னா எஸ் வேல்யூ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலே சம்ம முடிச்சிடலாம். இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளர் இருக்க 4 இங்கே எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ இது 1 இது 2 அப்போ எஸ்க்கு பதிலாக நம்ம πr/2 அப்படின்றத அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரேஷியோக்கு வரலாம். இந்த ரேஷியோல πr² அப்படியே வச்சிருக்கோம். எஸ்க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச πr/2 அப்படின்றத எழுதிக்கலாம். πr/2 the whole square அப்படின்றத சைடுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். உள்ள ஸ்கொயர் எடுத்துட்டு வாங்க. இப்போ πr² is
பை ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர்ட் பை 2 ஸ்கொயர்ட் வந்து 4 வந்துச்சு. இந்த ஸ்கொயர் இங்கே இருக்க 3 பேருக்குமே காமன். இங்கே இருக்கிற ஆர் ஸ்கொயர்டும் இங்கே இருக்க ஆர் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிருக்கும். இங்கே பை இருக்கு, இங்கே பை ஸ்கொயர்ட் இருக்கு. பை ஸ்கொயர்னா 2 தடவை பை, அப்போ ஒரு பை என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். இப்போ ரிமைனிங் டேர்ம்னு பார்த்தா இங்கே 1 இருக்கு, இங்கே வந்து பை பை 4ன்னு இருக்கு. ஆக்சுவலா இந்த டிவைட்ல இருக்க 4 நம்ம அந்த பக்கம் கூட எழுதிக்கலாம். 4:πன்னு வந்திருக்கு. ஆனால் 4:πன்ற ஆப்ஷன் நம்ம கிட்ட அங்கே இல்லை. அதனால பைக்கு பதிலாக 22/7 அப்ளை பண்ணியிருப்பாங்க. 22/7 அப்ளை பண்ணிக்கலாம். 7 அந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகும். அதாவது 2 பக்கமும் 7ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 28:22 திருப்பியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 14, இது 11. 14:11 தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சர்ஃபேஸ் ஏரியால இருந்து வால்யூம் ஆஃப் த 2 ஸ்பியர்ஸ் ஆர் அந்த ரேஷியோ 64:27. ரேஷியோ ஆஃப் தேர் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த 2 ஸ்பியர் உங்களுக்கு கொஸ்டின்ல இருக்கு. 2 ஸ்பியர், ஃபர்ஸ்ட் பிக் நம்பர் இருக்கு, அடுத்து ஸ்மால் நம்பர் இருக்கு. அப்போ ஒரு வால்யூமை வந்து 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப்னும், இன்னொரு ரேஷியோ வந்து 4/3 பை ஸ்மால் ஆர் கியூபும் எழுதிக்கலாம். இதுதான் உங்களுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 64:27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, ரேஷியோ ஆஃப் தேர் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, உங்களோட ஸ்பியருக்கு 4πr². ஸோ 4πr², 4π ஸ்மால் r². இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் உங்களோட கொஸ்டின். ஸோ இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி ரேடியஸை கண்டுபிடிச்சி இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலே சம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே இருக்க 4/3 பையும் இங்கே இருக்க 4/3 பையும் என்ன ஆகிடும், கட் ஆகிடும். அப்போ இங்கே வந்து எப்போவுமே வந்து உங்களோட ரேஷியோ கேன் பி ரெப்ரசன்டட் இன் ஃப்ராக்ஷன். அதனால இது மேலே r³ கீழே r³ இருக்கு. இங்கே 64/27 64 4³ 27 3³ எழுதிக்கலாம். ஸோ பவர்ஸ் ஆர் ஈக்குவல்னா பேசஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ரூல் படி கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் கண்டிப்பாக 4:3 ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இங்கே ரேஷியோவில் 4π ஒரே மாதிரி இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அப்போ r² தான் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூவாக இருக்கும். கேபிட்டல் ஆருக்கு நம்மளுக்கு இங்கே 4 கிடைச்சது. 4² இங்கே 3². 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 16:9 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். டி ஆப்ஷன் தான் கரெக்ட். இன்னொரு கொஸ்டின் பாருங்க, டு சாலிட் ஹெமிஸ்பியர் ஆஃப் சேம் பேஸ் ரேடியஸ் ஆர் ஆர் ஜாயிண்ட் டுகெதர் அலாங் தேர் பேஸ். அப்படின்னா 2 ஹெமிஸ்பியர் 2 ஹாஃப் ஸ்பியர் ஒரே மாதிரி ரேடியஸ்ல எடுத்து இதோட பேஸை வந்து இப்படி அட்டாச் பண்ணிட்டாங்க, ரெண்டுத்தையும் ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஷேப் கிடைக்கும், ஒரு ஸ்பியர் கிடைக்கும். இந்த ஸ்பியரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் 4πr² தான். ஏன்னா உங்களோட ஸ்பியருக்கு வந்து சிஎஸ்ஏ டிஎஸ்ஏன்னு தனித்தனியாக கிடையாது, ஏன்னா அதுக்கு டாப் அண்ட் பாட்டமே கிடையாது. ஸோ சிஎஸ்ஏ கேட்டாலும் சரி டிஎஸ்ஏ கேட்டாலும் சரி 4πr² தான் உங்க கரெக்ட் ஆன்சர். For the statistics for the following distribution table, the sum of lower limit of the median class and model class கேட்டிருக்காங்க. மீடியம் கிளாஸோட லோவர் லிமிட்டையும் மாடல் கிளாஸோட லோவர் லிமிட்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பக்கத்தில் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் எழுதியிருக்கணும். ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு இது முதல்ல 10, 10ம் 15ம் 25, 25ம் 12ம் 37, 37ம் 20ம் 57, then 66 கிடைக்குது என்னோட வேல்யூ. n/2 ஃபைன் பண்ணுங்க. n/2 கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 33 வரும். 33 எந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்குன்னு பாருங்க. 25க்கும் 37க்கும் நடுவில் இருக்கு 33. ஸோ இதில் பிக் நம்பர் தான் நம்மளோட மீடியன் கிளாஸ். ஸோ இந்த 37 இருக்கிறதா உங்களோட மீடியன் கிளாஸ். இதில் வர்ற 10 to 15ல 10 தான் லோவர் லிமிட், 15 தான் அப்பர் லிமிட். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, லோவர் லிமிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 10 தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ மீடியன் கிளாஸோட லோவர் லிமிட்டோட வேல்யூ வந்து என்னது, 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த டேபிளும் தேவையில்லை. இருக்கிற ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதுல பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க. இருக்கிறதுல பெரிய நம்பர் கீழே 20 தான். அந்த 20 இருக்கிறதா மாடல் கிளாஸ். அதில் இருக்கிற லோவர் லிமிட் வந்து 15 தான். அப்போ மாடல் கிளாஸோட லோவர் லிமிட் என்னன்னு கேட்டா 15. இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 25 தான் கரெக்ட் ஆன்சர். இதுல டிஃபரன்ஸ் ஆஃப் அப்படின்னும் கேட்கலாம், ஆவரேஜ் ஆஃப் அப்படின்னு கேட்கலாம். ஆவரேஜ்னு கேட்டாங்கன்னா இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி எழுதிருங்க. டிஃபரன்ஸ்னு கேட்டா மைனஸ் பண்ணி எழுதிருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராபபிலிட்டில இருந்து ஒரு ஃபேமஸ் क्वेश्चन இது. the probability of a non leap year selected at random will contain 53 Sundays அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 53 டைம்ஸ் என்ன டேஸ் கேட்டாலும் உங்களுக்கு நான் டைரக்ட் ஆன்சருமே சொல்லிடுறேன். லீப் இயர் அப்படின்னு கொஸ்டின்ல இருந்தால் என்ன ஆன்சர் வரும், நான் லீப் இயர் அப்படின்னு இருந்தால் என்ன வரும் அப்படின்னு பாருங்க. நான் லீப் இயரில்
எக்ஸ்ட்ரா வந்து 1 டே இருக்கும். லீப் இயர்ல எக்ஸ்ட்ரா 2 டேஸ் இருக்கும். ஸோ லீப் இயருக்கு 2/7, நான் லீப் இயருக்கு வந்து 1/7 தான் ஆப்ஷன். சரியா? இது ஏன் அப்படின்னா இப்போ லீப் இயர், இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு நான் லீப் இயர் கேட்டிருக்காங்களா? இப்போ நான் லீப் இயர்ல இது ஏன் அப்படின்றதுக்கு 365 டேஸ் இருக்கு. 365 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5s are 35, பேலன்ஸ் 1 15, 2s are 14, பேலன்ஸ் 1 வருது பாருங்க. இந்த 1 டே தான் ப்ராப்ளமே. ஏன்னா 52 வீக்ஸ் இருக்கிறதுனால எல்லா டேஸும் 52 டைம்ஸ் கண்டிப்பாக வந்துடும். இந்த 1 டே வந்து என்ன டேவா வருதோ அந்த டே மட்டும் 53 டைம் வரும். அப்போ இந்த 1 டே என்னென்ன டேவாலாம் இருக்க பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. மொத்தம் இந்த 7 ஆப்ஷன்ல சண்டே வந்தால் மட்டும் தான் 53 சண்டே வரும். அதனால தான் நம்ம இதை 1/7 அப்படின்னு சொல்றோம். இதே இது லீப் இயருக்கு வரும்போது 366 டேஸ் எடுப்போம், ரிமைனிங் 2 டேஸ் வரும். அதனால அதை 2/7 அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, 53 சண்டேஸ் அப்படின்னு கேட்காம சப்போஸ் கொஸ்டின்ல 52 சண்டேஸ் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 52 தான் கண்டிப்பா வந்துருமே மேம். எல்லா இயர்லயும் 52 கண்டிப்பா வந்துரும். இப்போ இதே கொஸ்டினே எடுத்துக்கலாம். 52 சண்டேஸ் இன்னும் நான் லீப் இயர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 52 சண்டேஸ் இதுக்குள்ளே வந்துடும். அப்போ இந்த ரிமைனிங் ஒரு நாள் இருக்குல்ல, அந்த ஒரு நாள் என்னவா இருக்கக்கூடாது தெரியுமா? சண்டேவா இருக்கக்கூடாது. ஏன்னா சண்டே இருந்துச்சுன்னா அது 53 டைம்ஸா மாறிடும்ல. அப்போ 52 வரணும்னா அந்த ஒரு நாள் இந்த 6 நாள்ல ஏதாவது ஒரு நாளா இருந்திருக்கணும். அதனால இதை நம்ம 6/7 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் லீப் இயர்க்கும் இதை வந்து காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். அதுல இருக்க அந்த ரிமைனிங் 2 டேஸ் தவிர மிச்சம் இருக்க அந்த 5 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்தாதான் அதுல 52 டைம்ஸ் வரும். ஸோ 53 கேட்டாங்கன்னா இதை எழுதுங்க, 52 கேட்டாங்கன்னா இதை எழுதுங்க. அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். எந்த டே கேட்டாலும் உங்களுக்கு இதான் ப்ரொசீஜர். ப்ராபபிலிட்டியில கம்யூனிட்டியில கேட்ட ஒரு கொஸ்டின் சில ஸ்டூடெண்ட் டவுட்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இது மட்டும் பார்த்துடலாம். விச் கேனாட் பி த ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டினா மேலே வந்து ஃபேவரபிள் அவுட்கம் பை கீழே வந்து டோட்டல் அவுட்கம்னு எழுதுவோம். கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து எப்பவுமே வந்து எப்படி இருக்கணும்னா பிக்காக இருக்கணும், மேலே இருக்கிற டேர்ம் வந்து ஸ்மாலாக இருக்கணும். அதாவது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு நம்மளால கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ 1/3 ப்ராபபிலிட்டி தான். 3 பேரில் ஒருத்தர் செலக்டட்னு அர்த்தம். 0.1 அப்படின்றத நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா 1/10 கிடைக்கும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குது. இப்போ 1 செலக்டட் அவுட் ஆஃப் 10ன்றது கூட கரெக்டான ஆப்ஷன் தான், ப்ராபபிலிட்டி தான். இது 3% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3% அப்படின்னா 3/100ன்னு அர்த்தம். 100 ஸ்டூடெண்ட்ல 3 ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆனாங்க ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்லன்னு அர்த்தம். இப்போ இது கூட ப்ராபபிலிட்டி தான், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல தான் இருக்கு. 17/16 பாருங்க, மொத்தமே 16 பேர் தான் இருக்காங்க. அதுல 17 பேர் எப்படி நம்ம செலக்ட் பண்ண முடியும்? செலக்ட் பண்ண முடியாதுல்ல. மொரவர் இதை நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா 1 point something வரும், 1 விட பெரிய நம்பர் வரும். அதனால 17/6 தான் ப்ராபபிலிட்டியில வராது. டி ஆப்ஷன் தான் கரெக்ட். மற்ற எல்லாத்தையும் டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 0 to 1 தான் வரும். ப்ராபபிலிட்டியோட ஆன்சரே 0 to 1 இருந்தாதான் அது ப்ராபபிலிட்டியாவே அக்செப்ட் பண்ணுவாங்க. 1 விட பெருசும் வராது, 0 விட சின்னதும் வராது. 0க்கு பேரு இம்பாசிபிள் ஈவெண்ட், 1க்கு பேரு ஷுர் ஈவெண்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். கொஸ்டினை கிளியரா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.